மறுபடியும் எங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்கா பூனைக்கிட்ட கடி வாங்காமல் மோகன் நாள் இருக்க முடியாது. மறுபடியும் எங்கள் சாரா கிட்ட கடி வாங்கிட்டு அதுக்கு தான் ஊசி போடுறதுக்காக ஜிஹெச் போயிட்டுருக்கோம். இந்த பெட்ரோல் பங்க் பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. கிட்டத்தட்ட நானும் ஒரு 2 வருஷமாக பார்த்துட்டே தான் இருக்கேன். இந்த பங்க் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. மேலே பார்த்தீங்களா எந்த ஒரு செட்டுமே கிடையாது. அப்படியே ஓப்பனாக இருக்குது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால் ஒரு 5 நிமிஷம் கூட அங்கே நின்று பெட்ரோல் போட முடியல. அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க உண்மையாகவே தெரில. அந்த ஓனருங்கெல்லாம் வந்து பார்ப்பாரா என்னமோ தெரிலங்க. போங்க. அடுத்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜிஹெச் வர ரொம்ப பிடிக்கும். இந்த வழியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். மரம்லாம் இருந்து அந்த மாதிரி நல்லாயிருக்கும். நான் உள்ளே போகும்போதே மோகனை கிண்டல் பண்ணிகிட்டே தான் போனேன். போனே நீ திட்டுவாங்க, எத்தனை டைம் நீ கடி வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த அம்மாவும் எதுக்கு போன வளர்த்துட்ருக்கேன், கம்முன்னு வளர்க்காம விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவும் சொன்னாங்க. என்ன தம்பி இப்படியே கடி வாங்கிட்டு இருந்தா எப்படி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஊசி போடுறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ மீட்டிங்லாம் போயிட்டு இருந்தது நர்ஸுக்கெலாம். இந்த டைமில் வந்தோம்னா பார்த்திங்கன்னா கூட்டமே இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். போய் ஊசி போட்டுட்டு வந்துடுவோம். இந்த நர்ஸு பார்த்திங்கன்னா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்தது கூட ஏதோ சொல்லுவாங்களோன்னு நினச்சேன். அவங்க எதுவும் சொல்லலை, வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் ஏதோ கலாச்சிக்கிட்டே இருந்தாங்க அவங்கள. எங்கள் சாராக்கு பார்த்திங்கன்னா ரேபிஸ் ஊசி போட்டுட்டோம். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்மளும் ஊசி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துடுறது ஏதோதுனாவே. அவ்வளோதான், ஊசி போட்டு கிளம்பியாச்சு. அடுத்து நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பையனோட வீட்டுக்கு தான் போகிறோம். அவங்க வீடு அங்கே தான் இருக்குது, 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் கூட்டிகிட்டு போகிறான். என்னை கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான் உள்ள. ஆனால் போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு